ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ நம்ம எல்லாருக்குமே தேவையான, அது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க, வயதானவங்க, 40 வயசுக்கு மேலே இருக்க ஆண் பெண் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயத்தை பற்றி இப்போ நான் பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன். இப்போ நம்ம சமையல் செய்ய போகிறது கிடையாது, கார்டன்லேயும் நம்ம இல்லைங்க. ஆனால் இது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். என்ன ரொம்ப பில்டப் கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இப்போல்லாம் பார்த்தா சின்ன பிள்ளைங்க கூட ரொம்ப தூரம் நடந்தால் கால் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறவங்களுக்கு பேக் பெயின் வருது. ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்கக்கூடிய தொழில் பண்ணக்கூடியவங்க, அது ஆசிரியர், மற்ற மாதிரியான தொழில்கள், பலசரக்கு கடை வச்சுருக்கவங்களுக்கு கூட நின்றுட்டே இருப்பாங்க. அப்புறம் ஏதாவது ஜவுளி கடையில் வேலை பார்த்தா ஒரு 12 ஹவர்ஸ்க்கு மேலே நின்றுக்கிட்டே இருப்பாங்க. இல்லை சில பேர் கீழே விழுந்தாங்கன்னா அது நீண்ட நாள் வலியாக இருக்கும். இது என்னுடைய அனுபவத்தில் இருந்து தான் நான் உங்களுக்கு இந்த மருந்தை நான் சொல்ல போகிறேன். இது சும்மா ஒரு வீடியோக்காக நான் இதை போடலைங்க. இது அனுபவபூர்வமாக வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் எங்கள் வீட்டிலையே நாங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு, சரி இவ்வளோ ஒரு அற்புதமான மருந்தா, நம்ம இதை நம்ம அறிஞ்ச இந்த ஒரு அற்புதமான மருந்தை மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ரொம்ப நாளாக எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டு இருக்கேங்க. அதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கீழே விழுந்தப்ப ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போனப்போ கூட அவங்க இது தன்னால் தான் சரியாகும்னு சொல்லிட்டு அப்போதைக்கு ஒரு 1 மந்த்துக்கு மருந்து எழுதி கொடுத்தாங்க, மருந்து மாத்திரை. பட் அதை போடவே இல்லைங்க. ஏன்னா அவங்க ஆர்த்தோஸ் கொடுக்குறது எல்லாமே ஒன்று ஆப்ரேஷன் சொல்லுவாங்க, இல்லைன்னா மருந்து மாத்திரை ஹெவியாக கொடுப்பாங்க. அது நம்மளுடைய பின்னாளில் அது நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ நம்முடைய தாத்தா பாட்டி பூட்டன் பயன்படுத்தின கை மருந்துகளை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா எனக்கு அதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ அதனால் அதை நம்ம ட்ரை பண்ணுவோம். இது எதுக்காக நம்ம இப்படி வலியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணினேன். வீட்டில் அம்மா ஒரு தடவை பாப்பா கீழே விழுந்தப்ப, பாப்பாவுக்கு நான் கீழே விழுந்தப்ப, இப்படி எல்லாத்துக்குமே நாங்கள் பயன்படுத்தி அதுலேருந்து க்யூர் ஆனதுனால உங்களுக்கு நான் இந்த ரெமடியை சொல்ல போகிறேன். அதுக்கு நமக்கு தேவையானது ஒரு 4 பொருட்கள் தான். இது எல்லாமே இதில் இந்த பொருள், இந்த மாயிலை கூட நீங்கள் போடலைனாலும் பரவாயில்லை. இந்த 3 பொருள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இது என்ன அப்படின்னா, நம்ம எங்கள் திருநெல்வேலியில் இந்த மாதிரி தூளாக தான் கிடைக்கிது. ஆனால் சில இடங்களில் கட்டி கட்டியாக கிடைக்குங்க. இது புதினா உப்புன்னு சொல்லுவாங்கங்க. நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் புதினா உப்புன்னு கேட்டால் இந்த மாதிரி கொடுப்பாங்க. பீஸாகவும் கொடுப்பாங்கங்க. அதில் ஒரு பீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஓம உப்புங்க. இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க. அவங்கக்கிட்ட போய் இதை சொன்னீங்கன்னாவே அவங்க சொல்லிடுவாங்க, நாங்கள் 3ஐயும் கலந்து தரவா, வலிக்காக தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது சித்த மருத்துவத்தில் நம்முடைய பாட்டி வைத்தியத்தில் பயன்படுத்துறது. ஒன்று புதினா உப்பு, இன்னொன்று ஓம உப்புங்க. இது கற்பூரம்னா சாதாரணமாக நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய கற்பூரம் கிடையாது. இது பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கற்பூரம். இது 3ஐயும் நம்ம சம அளவு எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கலாம். ஆனால் இந்த தண்ணி இது மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. நான் பிளாஸ்டிக்கில் தான் இருந்தது அதனால் எடுத்திருக்கேன். கண்ணாடி பாட்டில்னாலும் ஓகே. ஏதோ ஒன்று ஒரு டைட்டாக மூடக்கூடிய ஒரு பாட்டில் எடுத்துக்கணும். பாட்டிலோ டப்பாவோ எடுத்துகிட்டு சம அளவு எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். இது ரொம்ப ஜாஸ்தியெலாம் நம்ம போட வேணாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் அப்பப்போ செஞ்சு வீட்டில் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை ரெடி பண்ணினீங்கன்னாவே நீங்கள் போதும். அது உங்களுக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு எல்லாரும் பயன்படுத்தினா கூட, தேவைக்கு பயன்படுத்தினா கூட இது போதுங்க. ஏன்னா ஒரு சின்ன இப்படி பிஞ்ச் அளவுக்கு இப்படி எடுத்து லேசாக இப்படி அப்ளை பண்ணால் போதும். சரி, இது 3ஐயும் நம்ம சம அளவு போட்டுட்டோம் பார்த்தீங்களா. இப்போ இதை நம்ம மூடிடலாம் டைட்டாக. இப்போ நான் டைட்டாக மூடிட்டேன். இந்த டப்பாவோ பாட்டிலோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் அதில் தண்ணிலாம் இல்லாமல் காஞ்சி நல்ல ஒரு டப்பாவாக இருக்கணும், சுத்தமான டப்பாவாக. இப்போ இந்த டப்பாவை டைட்டாக மூடிட்டு வீடியோ லாங்காக போகிறதுனால நான் மியூட் பண்ணிக்கிறேங்க. பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஒரு 3 to 4-5 மினிட்ஸ் இப்படி குளிக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் குளுக்கின உடனேயே ஒரு மாதிரி செமி சாலிடாக வந்திருக்கா, தண்ணி வந்திருக்கு தெரியுதுங்களா. இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் குளுக்கும்போது இது நல்லாவே அப்படியே லிக்யூடாக ஒரு ஸ்பூன் கிட்ட வந்துடுங்க நம்ம போட்டதுக்கு. அந்த ஒரு ஸ்பூன் நமக்கு ஒரு 4-5 நாளைக்கு அல்லது ஒரு 7 நாள் வரைக்கும் பயன்படுத்துறதுக்கு யூஸ் ஆகும். எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இது எவாப்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் அதனால் பார்த்து இது பண்ணிக்குவோங்க. உடனே காலில் லைட்டாக வலி எந்த இடத்துல இருக்கோ இந்த அளவு லைட்டாக தொட்டுட்டு இது போல் நீங்கள் லேசாக அப்படி போடுங்க.
இவ்வளோ போட்டால் போதும். ரொம்ப தேய்ச்செல்லாம் விட வேண்டாம். லைட்டாக அப்ளை மட்டும் பண்ணால் போதும். இப்போ நல்லா கொழுந்து மாதிரி இருக்கக்கூடிய மா இலையை லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டு வரணும். இந்த சூடு வந்து லேசாக தான் சூடு பண்ணியிருக்கணும். அந்த சூடு வந்து நம்ம கால் பொறுக்கிற எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்கோ அந்த இடம் பொறுக்கிற மாதிரி இருக்கணும். லேசாக அந்த மா இலையை வச்சு இப்படி தேய்ச்சி விட்டுறணும். அவ்வளோதாங்க. எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல மட்டும் லைட்டாக ரொம்ப ஒரு அரை ட்ராப்ஸ் அளவு நீங்கள் போட்டிங்கன்னா போதும். அதிகமாக போட்டால் லைட்டாக ஒரு எரிச்சல் இருக்கும். நம்ம தலைவலி தைலம்லாம் போட்டால் என்ன ஒரு எரிச்சல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோலாம் நீங்கள் போட வேணாம். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக போட்டிங்கன்னா நாள் நான் வந்து 1 மாதம் போடுங்க 10 நாள் போடுங்கலாம் சொல்ல போகிறது இல்லைங்க. ஃபஸ்ட்டு டே போட்ட உடனே அவ்வளோ ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக போட்டுகிட்டே வரும்போது அது வந்து மெனோபாஸ்னால இருக்கக்கூடிய பேக் பெயினாக இருக்கலாம், இல்லை நிற்கிறதுனால வர்றதா இருக்கலாம், இல்லை கீழே விழுது. ஆனால் புண்ணு இருக்க இடத்துல போடக்கூடாது. வலி வீக்கம் இந்த மாதிரி இருந்தால் தான் போடணும். அந்த மாதிரி என்ன வலி, எப்பேற்பட்ட வலி, எந்த வயதினராக இருந்தாலும் இது சூப்பரான ஒரு ரெமடியாக இருக்கும். இது நான் சொல்லலைங்க, புதுசாக கண்டுபிடிச்செல்லாம் சொல்லலை. நம்மளுடைய தாத்தாவும் பாட்டியும் பூட்டனும் பயன்படுத்தினது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கேன். ஸோ பயன்படுத்தி பாருங்கள். பார்த்துட்டு இதில் பயப்படுறதுக்கோ சைடு எஃபெக்ட்டுக்கோ எதுவுமே கிடையாது. ஸோ இதை பயன்படுத்தி பாருங்கள். டைட்டாக மூடி வச்சுருங்க. எவாப்ரேட் ஆகி இது கரைஞ்சிரும். சரிங்களா? அதனால் ஃபுல்லாக இல்லாமல் கூட போயிடும். ஆனால் நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குங்க. அப்படி ரொம்ப ஸ்மெல் வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நம்ம வீட்டில் போட்டோன்னா வீடு முழுக்க ஒரு நறுமணம் இருக்கும். இதில் நல்ல ஒரு மனம், எந்த ஒரு தேவையில்லாத அன்னெசரியான ஒரு நாற்றமோ தேவையில்லாத ஒரு மனமோ இல்லாமல் நல்ல ஒரு சுகமான ஒரு இதமான ஒரு மனமாக இருக்கும் யார் போட்டாலும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதுபோல் கஷ்டப்படுறவங்களுக்கு, வலி இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாரும் நல்லா இருக்கட்டும். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்.